ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தில் மீண்டும் இந்த ஊடக வாயிலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எலெக்ஷனுக்கு முன்பதாய் வரை நாம் எலெக்ஷனுக்கு பல வசனங்கள் வைத்து சென்றோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இனி இவ்வாறாய் நாம் ஜெபிப்பதை நாம் பல கோணங்களை நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் இனி எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஆளுகை தன்மைக்குரிய நிறைந்தவராய் வேண்டும் என்று சொல்லி வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த நாளுக்குரிய தியானத்திலே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப ஞானமாய் செயல்படக்கூடிய ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதனுக்கு தேவனுடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் கர்த்தர் அருளும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அடுத்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு என்ற மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல எப்படி, he holds success in store for the upright. இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தமிழ்ல நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானம், வித்தியாசமான ஞானம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல யாரெல்லாம் அந்த அப்ரைட் ஓரியன்டா இருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு பெரிய ஞானத்தை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு ஸ்டோரிங் மெத்தடாலஜி அவர் வச்சிருக்காரு. ஸோ அதே இது கீழே அந்த அதிகத்துடைய கீழே இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, இஸ் a shield for those whose walk is blameless. தமிழ்ல உத்தமமாய் நடக்கிறதுல கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கிலீஷ்ல எப்படின்னா பிளேம்லெஸ், அதாவது சாக்கு போக்கு சொல்லுகிறவ இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று நாம் இதில் வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய அனுபவங்கள் என்ன? இந்த மெய் ஞானத்தை சுதந்திரக்கூடிய நீதிமான்களை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ராஜாவாய் ஏற்படுத்த வேண்டும், தளபதியாய் அதிகாரியா ஏற்படுத்த வேண்டும். அதே போல சாக்கு போக்கு சொல்லாத ஒரு மனிதனாய் ஒரு ரூலிங்ல ஒரு அத்தாரிட்டியில வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் விசுவாசத்தோடு இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமே பதில் செய்வார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனை இந்த நல்ல வேலைக்கு நன்றி. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல வாசித்தது போல, ஆண்டவரே மெய்ஞானத்தை வைத்திருக்கிற நீதிமான்களுக்கு நீதிமானா இருக்கிற ஒரு மனிதனை இருப்பாங்க. அதே போல சாக்கு போக்கு சொல்லாதவர்களாய் ஆண்டவரே கர்த்தருடைய கேடகத்துக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு தலைவராய் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீதியா இருக்கிற அந்த எலெக்ஷன்லாம் ஆண்டவரே நேர்த்தியா நடப்பிச்சு ஆளுகை கூடிய நல்ல ஒரு தலைவனை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. இந்த கரத்துல விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you and God bless you.